இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவிமா, தேவிமா என்னாச்சுடா? ஏன் அழுதுட்டு இருக்க? துர்காமா, சூரியன் மேல் வீட்டுக்கு வர மாட்டாரா? சிஸ்டர், சோக சீனை பாத்தீங்களா? சூர்யாவை தூக்குல போட்டுருவாங்களா? தேவிமா, ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா சூர்யா வீட்டுக்கு வருவாருடா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. சூர்யாவை தூக்குல போட சொல்லி ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்திருக்கிறதா? ஹாசினி பார்வதி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குது சிஸ்டர். என்ன ஹாசினி, குழந்தை முன்னாடி? அது துர்கா, நாங்க சூரிய மாமா பத்தி எதுவுமே பேசல. நாங்க பார்த்த சீரியல்ல வந்த சூர்யா கேரக்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். தேவி அம்மா அதை கேட்டுட்டு சூர்யா மாமான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஹாசு எப்படி சமாளிக்கிறா பாத்தீங்களா சிஸ்டர்? அவளுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? அவதான் நடிக்கிறதுல கேடியாச்சு. தேவிமா, நீங்க மேல நம்ம ரூமுக்கு போங்க. அம்மா பேசிட்டு வரேன், சரியா? என்னோட பர்த்டேக்கு சூர்யா வந்துருவார்லமா? கட்டாயமா வருவாரு. நீங்க போய் தூங்குங்க, போங்க. போடா. என்ன ஹாசினி இது? குழந்தை முன்னாடி இப்படியா பேசுவீங்க? இல்ல துர்கா, தீர்ப்ப பத்தி நீ போன்ல சொன்னது எங்களால தாங்கிக்க முடியல. அந்த சங்கடத்துல பேசிக்கிட்டு இருந்தத குழந்தை கேட்டுட்டா போல. நாங்களும் அதை கவனிக்கல. ஆமா துர்கா, தீர்ப்பு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சத்யவான் சாவித்ரி கதை தெரியுமா ஹாசினி உனக்கு? சாவித்ரி புருஷன் உயிரை யமன் எடுத்துட்டு போயிட்டான். தன்னோட கணவனை சாவித்ரி போராடி யமன் கிட்ட இருந்து மீட் எடுத்துட்டு வந்தான். என் மேல நம்பிக்கை இல்லையா? சிஸ்டர், இவ மாறி மாறியே பேசுறா சிஸ்டர். ஹாசினி, நான் குழந்தைக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? சூர்யா தான் என்னோட உயிர். சூர்யாக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூர்யா தான் எனக்கு எல்லாமே. சூர்யாக்காக தான் நான் பிறவி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு உண்மை எப்பவுமே அழிஞ்சு போயிடாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூர்யா கொலை பண்ணலங்கிறது உண்மை. நான் சூர்யா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அப்படி இருக்கும்போது சூர்யாவை என்னை விட்டு நான் போக விட்டுருவேனா?